Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 25,149 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இதுலேயே கூட பார்த்துருந்தோம். மார்க்கெட் வாஸ் இன் அ கிளியர் சைட்வேஸ் மூமெண்ட், கரெக்டாக? ஸோ லாஸ்ட் இதில் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சுன்றதை பார்த்துருந்தோம். அந்த லெவல்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். 25,000. ஸோ லெவல்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருந்தது சைட்வேஸாக இருந்த மார்க்கெட் இப்போ பிரேக் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட்டுக்கு இப்போ என்ன கொடுக்குதுன்னா இது ரீடெஸ்ட். ஸோ மார்க்கெட் இப்போ ரீடெஸ்ட், இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ இப்போ ரீடெஸ்ட்டு இந்த லெவல் இப்போ 25,000 லெவல் வந்து பிரேக் ஆகலை, ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் வரணும். ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு ஓகே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ மார்க்கெட் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம 26,000. ஸோ இது திருப்பி இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதே லெவல் நமக்கு மேலே போனாலும் மினிமம் 25,000 அரௌண்ட் 900. ஸோ கிட்டத்தட்ட 26,000 வரைக்கும் மார்க்கெட் ஈஸி. ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ நிஃப்டி இது இல்லை ஒரு வேளை நமக்கு ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்ற பட்சத்தில் எங்கே வரும்னா 24,400. ஸோ 24,400 to 24,500. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகலாம், மார்க்கெட்டு ஃபால் ஆகலாம். ஸோ ஒரு 700 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கீழே வரலாம். அது ஃபால்ன்றது என்ன ஆகுனா இந்த ப்ரீவியஸாக இது சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் நமக்கு ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட். ஸோ இதே இடத்துல வந்துட்டு மறுபடியும் சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஆனால் இங்கே திரும்பிச்சுன்னா மறுபடியும் நமக்கு மார்க்கெட் திருப்பி புது உச்சத்துக்கான போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ப்ரீவியஸ் ஹையும் கிட்டத்தட்ட 26,200 வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 26,200 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 26 to 26,200 வில் பி அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹை. ஸோ அதை காத்திருந்து பார்ப்போம். இதுதான் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ட்ரேட் ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா we can expect a rebound. இல்லை இந்த இடத்துல நம்ம ஃபிப் லெவல்ஸையும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான இது கிடைக்கும். ஃபிப் லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் 50% இருக்குது. 68.1%ன்றது எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 25,000 வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல 28. இது வந்து 61.8% ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த 25,000 லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் அங்கே வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து நம்ம 26 வந்து இட்ஸ் ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ இது நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 4 பிரான்ச்சஸ் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில். ஸோ சென்னை மட்டும் இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த ரெனோவேஷன் முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் சென்னை பிரான்ச் வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷனில் இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் சென்னையிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடிக்கு கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர் ஆஃபீஸ் எல்லாமே ஆப்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு அந்தந்த பிரான்ச் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட ட்ரேடச்சீவர் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பிரான்ச்சஸ்க்கே வர முடியல, ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஆப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், ப்ளஸ் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் அதே மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து ஜாயின் பண்ணி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ நமக்கு டைமிங் 2 டைமிங் இருக்குது. மார்னிங் ஒரு பேட்ச் இருக்குது, அதே மாதிரி 7:30க்கு ஈவினிங்லேயும் ஒரு பேட்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பேட்ச்சு உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ, உங்களோட கண்ட்ரியில் இருக்க டைமுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த பேட்சுக்கான டைமிங் கேட்டு நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி டெக்னிக்கலாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ enroll for tradeachievers will teach you and make you a profitable trader. Alright. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ரக்சர். ஸோ பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து 4 ஹவர்ஸில் நமக்கு நல்ல ஒரு டபுள் பாட்டம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல டபுள் பாட்டமில் போயிட்டுருக்கு. சாரி,
ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பாட்டமாக எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஒரு வேளை இது உங்களுக்கு நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, நிஃப்டி வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் லெவலில் இருக்குது நிஃப்டி. அப்போ இந்த ரீடெஸ்ட் லெவலும் பேங்க் நிஃப்டி இது வந்து டபுள் பாட்டமும் சேம் லெவல். அப்போ ஒரு வேளை நிஃப்டி ரீடெஸ்ட்லேருந்து திரும்பிடுச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டி இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி 60K வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நிஃப்டி வந்து திரும்பி பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த சைட்வேஸ் லெவலுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா இது பிரேக் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு எங்கே வரும், ப்ரீவியஸாக இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 55,500 to 55,000. ஸோ 55,000லேருந்து 55,500 வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் வில் பி யோர் சப்போர்ட். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து திருப்பி இங்கே வந்துட்டு சைட்வேஸ் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்புறதுக்கான. ஆனால் ஓவரால் மார்க்கெட் இப்போதைக்கு இன்னும் அப் ட்ரெண்டோட கண்டினியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ டபுள் பாட்டம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவல் வந்து 57,500. 57,500 பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு 59 அண்ட் ஃபைனலாக 60K வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு ப்ராப்பர் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம்டு டெசிஷனாக எடுங்க. ஜஸ்ட்டு சொல்கிறேன்னு மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. திஸ் இஸ் டு ஷோ டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இதை எடுக்கிறோமே தவிர we are not giving any calls. ஸோ ட்ரேட் அச்சீவர்ஸில் இதே மாதிரி எங்களோட நம்பரை வச்சோ இல்லை என் ஃபோட்டோ வச்சோ யாராவது கால்ஸ் கொடுக்குறனாலும் தயவு செய்து நம்பாதீங்க. தோஸ் ஆர் ஸ்கேம்ஸ். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கேம்ல ட்ராப்லேயும் மாட்டிக்காதீங்க. ஸோ இதுதான் இப்போ பேங்க் நிஃப்டிக்கான வியூ அண்ட் நிஃப்டிக்கான வியூ. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆகுன்றது மண்டே பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.